ஹலோ வணக்கம். நம்மளுக்கு கேஎல்2 டிஎல் ஆட்ஸா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு 2 நாள் வச்சு சீல்ஸாக வந்திருக்குது. 2 நாள் தொடர்ந்து டபுள்ஸாக வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் மாறி வந்திருக்குது. 587 609 அப்படின்னா இதுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்தோம். அதில் வந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்குது, 6ஆம் நம்பர். அதே மாதிரி ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. என்ன பாக்ஸில் நம்ம கொடுத்த நம்பர் ஜஸ்ட் மிஸ் நம்ம 600 எடுத்தோம். எப்பவுமே சொல்கிறதா நம்ம எடுக்கிற நம்மளது ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணினாவே கண்டிப்பாக வெட்டு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம 600 எடுத்தோம்னா ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 609 வந்திருக்குது. 2 டிஜிட்டில் அதே மாதிரி தான். பிசியில் நம்ம 19 சொல்லி எடுத்தோம்னா ஒரு நம்பரை மைனஸ் ஆகி 09 அப்படின்னு பிசியில் வந்துருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுறப்ப நம்பர்ஸ் அதிகமாக வரும். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம டேக்கிள் பண்ணுறது தான் நம்மளோட எத்திக்ஸ் இருக்குது, நம்மளோட கால்குலேஷன் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, ட்ரையல் நம்பர் பார்த்தோம்னா முதல் ட்ரையல் நம்பர் சரியாக பார்க்கும்போது 2ஆவது ட்ரையல் நம்பர் 61408 முழு ரிசல்ட்டு 587 609. இந்த 6 நம்பரை மையமாக வச்சு நம்ம வழக்கம் போல் நம்ம கணிப்புகளை கையோடு பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி கேரளா லாட்ரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போனால் நம்பர் கொடுத்துக்கிறேன் மேலே பாருங்கள். இந்த நம்பர் கேரளா லாட்ரி மட்டும் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேரளா லாட்ரி புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க, நீங்கள் நம்ம கணக்கு பிறகு ஆல் போர்டு பார்த்தி அப்படின்னா ஆல் போர்டு 5 6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம எப்பவுமே ஆல் போர்டு 2 நம்பர் தருவோம். ஒரு வாட்டி 2 வாட்டி மிஸ் ஆகும், ஆனால் 3ஆம் வாட்டி ஆல் போர்டு கரெக்டாக கிளிக் ஆகும். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் பாருங்கள், எல்லா சேனல்லையும் பாருங்கள். உங்களுக்கு எதுக்காக தெளிவான ஒரு ஐடியா தராங்களோ அதை உங்கள் கணக்கு பிரகாரம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். என்னோடய கணக்கு பிரகாரம் இன்றைக்கி ஆல் போர்டு 5 6 தொடர்ந்து வருது. நேற்று 4 6 சொல்லி கொடுத்துருந்தா ஒரு சின்ன கேப் வந்துச்சு. 4க்கும் 6க்கும் நடுவில் 5 நம்பர் மிஸ் ஆச்சு. அது நல்லது தான், எனக்கு கணக்கு பிரகாரம் இருக்கும்போது அப்படி தான் வருது. அதே மாதிரி ஆல் போர்டு நேற்று ஹிட் அடிச்சுது. இன்றைக்கி அதே மாதிரி 5 6 தொடர்ந்து வருது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு. நான் எப்பவுமே கூட தான் ஏபிசி போர்டில் 3 நம்பர் தொடர்ந்து கொடுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி 5 6 0 மொத்தம் நான் எடுக்க 3 நம்பர் தான், அதிகபட்ச நம்பர் கிடையாது. பாக்ஸை வந்து 3 ரிசல்ட்டை மையம் வச்சு கொடுப்பேன். இது வந்து நேற்று ரிசல்ட்டை மையம் வச்சுட்டு ஒரு 3 எண்கள் 5 6 0. இது அப்படி நம்ம 3 டிஜிட்டில் ஒரு 10 நம்பரை கன்வெர்ட் பண்ணப்போம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்தவங்க தெரியும், நான் சொல்கிறதான் திருப்பி சொல்லுவேன், வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். புதுசாக பார்க்குற நம்பரில் மட்டும் நான் திருப்பி சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏபிசி போர்டெலாம் கொடுத்த நம்பரை ஒரு 10 நம்பர் பிரித்து தரும். மொத்தம் 27 நம்பர் தரும். நாம் எடுக்கக்கூடிய ஒரு 10 நம்பர் தான். மினிமம் ஒரு பிசி பாஸ் ஆனால் கூட நமக்கு கணிப்பு அதுதான் மெயின். வின்னிங் வர்றது அது அடுத்த விஷயம். தொடர்ந்து நம்ம ஜெயிக்க முடியுமா, அதுதான் மெயினாக பார்க்கணும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தோட மையம் வச்சு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஆல் போர்டு கொடுத்த நம்பர்ஸை அப்படியே திருப்பி வைக்கப்படும். 5 6 சொல்லி கொடுத்துருந்தோம். 56 65 அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அப்படி 55 66 டபுள் ஷேப்புமே வைங்க. டபுள்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது பிசி அப்படின்னு நிறைய வாட்டி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். என்னோடய கணிப்பு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் வீடியோவில் உங்கள் பேரோடு போட்டு நீங்கள் கொடுத்த நம்பரை போட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம், நீங்கள் கொடுத்த வின்னிங் நம்பர்ஸும் சொல்லுவோம். ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மொத்தமாக ஓரளவு கணிப்பு அவ்வளோதான். வழக்கம் போல் தான் அதே அந்த பழைய வெங்காயம் தான், உரித்த வெங்காயத்தை ஒழிக்கிறது தான். பார்ப்போம் நாளைக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு. தேங்க்யூ.